Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Target கம்ப்ளீட்டாக ஹோல்ட் ஆகிற வரலும் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரலும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ் ப்ரோக்கிங், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 3 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் எந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் நீங்கள் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் மந்த் எண்டில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 30 செப்டம்பர் 30 உண்டான ஒரு சில ஸ்டாக்ஸுங்க பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யும் அப்புறம் பேங்க் நிஃப்டியும் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சின்ன டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல ஹெல்தி சப்போர்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஹெல்தி சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த மேஜர் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டில் எடுத்துருக்குது. ப்ளஸ் 200 EMAவும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குது. ஸோ நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துல இருந்து என்னென்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ இந்த லெவல் பிரேக் ஆகி கீழே வருதோ சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது டே சார்ட். இது இந்த லெவல் வந்து சேல் அண்ட் பைக்கான எதிர்பார்க்கலாம். ஏன் ஒரே காரணமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால நம்ம சேல் அண்ட் பைக்கான எதிர்பார்ப்போம் அப்படின்னா கிடையாது. இங்கே பாருங்கள், இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்போ இந்த லெவல்லாம் பிரேக் ஆகி வருதோ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை எப்போ எதிர்பார்க்கலாம்னா, இது பாருங்கள், இந்த லெவலில் மேலே சஸ்டெண்டாக நிற்கணும், மேலே ரெசிஸ்டன்ஸில் நிற்கணும். ஸோ நின்று கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அதால் 11437 அந்த லெவல் பிரேக் ஆகிட்டு பாடி கிடியில் க்ளோஸ் ஆகிட்டு கொடுத்து கண்டினியூவாக நல்லா சப்போர்ட் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து பை அண்ட் சேல் வாய்ப்புக்கான எதிர்பார்க்கலாம். அதாவது நிஃப்டி 50ல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே, சில பேர் வந்து பிடிச்சிருக்குங்க, வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க. குட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த லைக்ஸ் மூலிமா உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் என்ன சான்சஸ் இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பர்சனல் வியூ மட்டும்தான். யாருக்கும் நான் உங்களுக்கு பையோ சேலோ எதுவும் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கல. ஜஸ்ட் என்னுடைய பர்சனல் வியூ தான் வந்து. இது பாருங்கள், இது வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி என்னடா அது இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டுறேன். நான் ட்ரா பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்கும் சரி என்ன சஜஷன் கொடுக்கணும்னா, நமக்கு ட்ரேட் எடுக்க சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயம் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கணும். ஒரு பை ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா பைக்கான சினாரியோ வந்து சில அதிகமான விஷயம் தெரியணும். ஒரு சேல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சேலுக்கான சினாரியோ அதிகமாக தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பிளைனாக எந்த சார்ட்டில் இல்லை கிளியராக இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த லெவல் பிரேக் ஆகுதோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இது பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன ப்ரைஸ் என்ன கண்டிஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம ஃபெபினோக்கு ட்ரா பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டே சார்ட். இது ஓகேங்களா? டே சார்ட்டில் நம்ம ஃபெபினோக்கு இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணோன்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகும்? 2280 அந்த லெவல் வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரல இந்த லெவல் எப்போ நம்ம பிரேக் ஆகாத 21890 அந்த பிரேக் ஆக சொல்ல நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த தூரம் வரலாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஏன்னா அந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், திரும்பவும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம். நம்ம இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும் பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிட்டு கீழே வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. ரீடெஸ்ட் பண்ணுற லெவல் வந்து இந்த லெவல் கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்பர் சைடு மேலே போக சொல்ல மட்டும் பைக்கான சினாரியோ எதிர்பார்க்கலாமே தவிர கீழே திரும்பிடுச்சு அப்படின்னா சேலுக்கான வாய்ப்பை நல்லா தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 0.236 இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகணுதுக்கு எப்போ 21266 அந்த லெவல் 21250 அந்த லெவல் எப்போ பிரேக் ஆகிட்டு கீழே வருதோ அப்போ வந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். ஓகே சரி,
ஒரு சில நம்பர்கள் என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, சார் என்னுடைய பொசிஷனில் இருக்கேன் ரேமண்டில், என்ன சார் பண்ணலாம்? ஏன்னா ரேமண்ட் வந்து நீங்கள் 8% லாஸ்ட் மார்க்கெட் முடிவு சொல்ல வந்து ஒரு 8% நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. நான் அந்த நம்பர்களுக்காக சொல்கிறேன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எவ்ரி ஹை உங்களுக்கு எப்போ போதோ அப்போ இமீடியட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க ரேமண்டில். ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் 800 900 அந்த ரேஞ்சில் பை பண்ணிங்களா, இல்லை கொஞ்சம் ஹை ரேஞ்சில் ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இமீடியட்டாக அவ்வளோ தூரம் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பையிங் சினாரியோ அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கீழே வர சினாரியோ தான் உங்களுக்கு கிளியராக தெரியுதில்ல. ஓகேங்களா? ரேமண்ட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சேல் அண்ட் பைக்கான சூஸ் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் ஒரு மேலே கொடுத்துருக்குறீங்களா, அது வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுங்க. உங்களுடைய அட்லீஸ்ட் எவ்வளோ 250 ரேஞ்சில் இருந்தீங்களா, இப்போ 287 300 அந்த ரேஞ்சில் போனால் வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ரேமண்ட் பொறுத்தவரையிலும் வெளியே வந்தது பெட்டர். இன்னொரு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்க்கலாம். அதாவது மண்டே என்னென்ன ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு, இதில் நீங்கள் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்காக வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எப்போ சேலிங் சினாரியோ வருதோ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ரேமண்டில். ஓகேங்களா? கொஞ்சம் தூரம் போகும். எவ்வளோ 287 போச்சு இல்லைங்களா, 300 அந்த ரேஞ்ச் வரலும் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அங்கேருந்து திரும்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இங்கே 200 EMAவும் கிட்ட வந்துடுச்சு. ஏஷியன் பெயிண்ட் பார்த்தோம்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட் கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக புரியுறதுக்காக. ஏஷியன் பெயிண்ட்டை 200 EMAக்கு நல்லா மேலே ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. நல்லா பிரேக் பண்ணிவிட்டு அதுவே உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த மேலே அப்பர் ரேஞ்சு போக சொல்ல உங்களுக்கு பையிங்கான சினாரியோ நல்லா எதிர்பார்க்கலாம். பை அண்ட் செல். சேல் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுங்களா, ட்ரேட் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். சேல் அண்ட் பை மட்டும் பண்ணாதீங்க. ஏஷியன் பெயிண்டில் சேல் அண்ட் பை பண்ணணும் எப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் நல்லா க்ளீனாக பிரேக் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதில் சேல் அண்ட் பை பண்ணலாம். ஒரு வேளை இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு இந்த ரேஞ்சில் பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பை தான் எதிர்பார்க்கலாம். ரிலையன்ஸில் பார்த்தோம்னா நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் சொன்ன 3 சினாரியோ சொன்னேன் இல்லைங்களா, இது பாருங்கள் 200 EMAக்கு நல்லா மேலே போகுது. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஓகே சரி. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கூட இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, அகைன் இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ண மேலே போகுது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரிலையன்ஸ்லேயே கூட பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஷார்ட் டைம் ஃப்ரேம் போடுங்க, 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போடுங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், அதில் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்து நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் டைமில் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது நம்ம 3 மினிட்ஸ் போட்டுக்கலாம். இந்த டே சார்ட் இது 3 மினிட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 3 மினிட்ஸ் ட்ரெண்ட் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த டைமில் ட்ரெண்ட் ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ட்ரெண்ட் வந்து கீழே வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் என்ன வருதா பாருங்கள். இந்த சப்போர்ட் வந்து இந்த லெவலோட இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துருக்குது. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆகிட்டா கூட உங்களுக்கு இந்த இடத்துல வர சொல்ல நீங்கள் இங்கேருந்து பை பண்ணலாம். ஏன்னா இந்த லெவல் இருக்குது, இந்த லெவல் கொஞ்சம் கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதான். ஆனால் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே பை பண்ணாதீங்க. மார்க்கெட் இப்படி போய் சொல்லும், ஓகே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இங்கேருந்து பை பண்ணின்னு போகலாம், அப்படி மட்டும் பை பண்ணாதீங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.